திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் இன்று திருப்பரங்குன்றம் கோயிலின் ஜேசி சார்பிலும் அதன் பின்பு தர்கா சார்பில் இரு மூத்த வழக்கறிஞர்களும், அதனைத் தொடர்ந்து அனைத்து சாதி அர்ச்சக மாணவர் சங்கம் சார்பில் 3 வழக்கறிஞர்களும் திருப்பரங்குன்றம் மலையில் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் வாதங்கள் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் தொல்லியல் ஆய்வுத்துறை போஸ் என்பவரின் நூலை பதிப்பித்திருக்கிறது. அந்த போஸ் என்பவர் நூலில் தீபத்தூண் என்ற தலைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் இப்போது காலங்காலமாக தீபம் ஏற்றி வழிபடும் உச்சிப்பிள்ளையார் கோயிலைத்தான் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆதாரமாக வெளியிட்டிருக்கிறது என்று அந்த ஆதாரத்தை நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் கோயில் சார்பாக சமர்ப்பித்தார். வெளிநபர்கள் ராம ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அதில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரம் கிடையாது. எனவே ராம ரவிக்குமார் வெளி அத்தாரிட்டி, அவர் இதில் தலையிட முடியாது என்பதை நாங்கள் நீதிமன்றத்திலே சொன்னோம். அதே போல் தூர பிரச்சனையை பொறுத்து 15 மீட்டரு தர்காவிலிருந்து 15 மீட்டர் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூண் தர்காவிலேருந்து 15 மீட்டர் தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஃபைண்டிங்ஸ் தவறானது. 2 விஷயம். ஒன்று, 15 மீட்டர்ன்றது எங்கேருந்து அளக்கிறது? 1996 தீர்ப்பில் தர்காவிலேருந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜ் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னார். உயர் நீதிமன்றத்திலிருந்து 15 மீட்டர் தாண்டி அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, முதல் கோர்ட்லையோ 2வது கோர்ட்லேயோ இல்லை இங்கே இருக்க காம்பவுண்டோ ஸ்டார்ட் ஆகாது. உயர்நீதிமன்ற காம்பவுண்டிலிருந்து 15 மீட்டர் தாண்டி என்ற அர்த்தம். அதே போல் 1996 வழக்கில் 1923 தீர்ப்பில் தர்கா நிர்வாகத்திற்கு சொத்து கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து 15 மீட்டர் தாண்டி அப்படின்னா அது கோயில் இடத்துக்குள்ளே தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போயிடும். இப்போ இருக்க தூண் அதில் வராது. அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நீதிபதி அவர்கள் தர்காவில் இருந்து இப்போ கேட்குறாரு, காம்பவுண்டு போட்டிருக்கீங்களா? காம்பவுண்டு ஒருத்தருக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கும். நீதிமன்றத்தில் அவர் சொன்னார், எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. 5 ஏக்கர் நிலத்தில் நான் 5 சென்டில் வீடு கட்டியிருக்கேன், 50 சென்டில் காம்பவுண்ட் பண்ணுறேன், மீத 455 சென்ட் இருக்குது. அது மொத்தம் காம்பவுண்ட் பண்ணுறது என்கிட்ட காசு கிடையாது, நான் காம்பவுண்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் காம்பவுண்ட் பண்ணது மட்டும்தான் என் சொத்துன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? 5 ஏக்கரில் 5 சென்டில் வீடு கட்டி காம்பவுண்ட் பண்ண இது மட்டும் என் சொத்து கிடையாது. எனக்கு நீதிமன்ற தீர்ப்பில் எவ்வளோ இடம் வந்திருக்கோ அதை தான் சொல்லணும். எனவே மொத்த மலையும் அளந்து இந்த மலை உச்சி அந்த மலை உச்சி என்று 2ஐயும் பிரித்து தெளிவாக சொன்ன பிறகுதான் இந்த வழக்கின் பிரச்சனையை தீர்க்க முடியும். அதை உயர்நீதிமன்றம் செய்ய முடியாது. உயர்நீதிமன்றம் ரிட் பெட்டிஷனில் உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. இது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதை தீர்ப்பதற்கு சிவில் நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும். எந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு தீர்க்காத வரை, நீதிமன்றம் அதுக்கு ஒரு முடிவுக்கு வராத வரை அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுங்க, இது கோயில் இடம் தான் என்று நீதிபதி முடிவுக்கு வருவது பொருத்தமான அணுகுமுறை கிடையாது. எனவே சிவில் நீதிமன்ற பிரச்சனையை நீதிபதி அவர்கள் இங்கே ரிட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அணுகுமுறை சரி கிடையாது என்று அவர்கள் தரப்பு வாதத்தை சொன்னார்கள். அதே போல் மூத்த வழக்கறிஞர் லஜ்பதிராய் அவர்கள் 3 நீதிபதிகள் தீர்ப்பை சுட்டிக்காட்டி தொல்லியல் துறை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எது அங்கே பண்ணாலும் அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும், இதுவரை அதுக்கு வாங்க கிடையாது. அதே போல் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்குது, அதுக்கும் அதை மாற்றவும் முடியாது. எனவே இந்த காரணங்கள் அடிப்படையெல்லாம் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்குற போது ஏற்கனவே நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது சரியான ஒன்று கிடையாது. ஏற்கனவே பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது என்று சொல்கிறார்கள். பீஸ் கமிட்டி மீட்டிங்கு சட்டப்படியான எந்த வேலையும் கிடையாது. அதில் ஒரு சொத்தின் உரிமை தொடர்பாக தீர்மானிக்கிற போது அது சிவில் கோர்ட்டு இல்லை ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தா தான் வறுமை ஒழிய ஒரு பீஸ் கமிட்டியில் ஒரு சொத்தின் உரிமையை மாற்றிவிட முடியாது. அதற்கு பிறகு வருஷம் பீஸ் கமிட்டி நடக்கும். ஒரு நாள் 2 நாளில் வருஷம் பீஸ் கமிட்டி நடக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பீஸ் கமிட்டி நடக்குது. அதெல்லாம் சட்டப்படி செல்லாது. பீஸ் கமிட்டிக்கு எவிடன்ஸ் வேலைக்கு கிடையாது, நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்ற வாதமும் தர்கா தரப்பில் மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டது. எனவே இன்று
நீதிபதி தொகுப்பாக சொன்னால் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது ப்ரொசீஜர் படி விசாரிக்கப்படல, சட்டத்தின்படி விசாரிக்கப்படவில்லை. அந்த தீர்ப்பில் நிறைய கோளாறு பிரச்சனை இருக்குது, பர்சனல் பயாஸ் இருக்குது, இறுதி நேரத்தில் வந்திருக்காங்க, ஃபோரம் ஷாப்பிங் இருக்குது. அந்த இடத்தை பொறுத்து அது சமணர் இடம், ஏற்கனவே கோயிலிருந்து பேசினவங்க அது சர்வேக்கல்லா இல்லை இந்த கிரானைட் தூண் அல்லது சர்வேக்கல் என்று தான் அதை சொன்னால் ஒரு தூண் இருக்குது, அவ்வளோதான். மொத்த கிளியராக வந்து கோயில் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காலத்திலும் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதே கிடையாது, அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது என்பதை இன்று மிக தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து, எனவே நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.